வணக்கம் நேயர்களே. தமிழ்நாடு, கர்நாடகா இந்த இரண்டு மாநிலங்களுக்குமான எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது காவிரி நதிநீர் பங்கீடு தான். இரண்டு மாநில மக்களுமே காவிரி நதியை பொறுத்த வரைக்கும் தங்கள் தாயாக பாவிக்கக்கூடிய வழக்கம் கொண்டவர்கள். ஆனால் அந்த நதியை ஒட்டி நமக்கிடையே பல தசாப்தங்களாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், தசாப்தம்னு கூட சொல்லக்கூடாது, நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அது மைசூர் சமஸ்தானமாக இருந்து இங்கே மதராஸ் மாகாணமாக இருந்த காலத்திலிருந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த வகையில் தற்பொழுது இந்த ஒரு சர்ச்சை, அதாவது மேகதாது அணை திட்ட சர்ச்சை அப்படின்றது கடந்த தசாப்தமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. இது மீண்டும் தற்பொழுது வேகம் எடுத்திருக்கிறது. எந்த அளவுக்குன்னா, தமிழ்நாடு முடிஞ்சதை பார்த்துக்கிட்டும் நாங்கள் அணையை கட்டியே தீர்வோன்னு சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார். இதற்கு பதிலடி தரும் விதமாக தமிழக சட்டமன்றத்தில் இந்த மேகதாது அணை திட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்காரு தமிழக முதலமைச்சர் விஜய். ஸோ இந்த மேகதாது அணை திட்டம் பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னு தெரியும். இந்த அணை என்ன, இது எப்படி செயல்படுத்த கர்நாடகா திட்டமிட்டு இருக்காங்க, இரண்டு மாநிலங்களோட ஸ்டாண்டோட அடித்தளம் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த தொகுப்புல நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த மேகதாது அணை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது கர்நாடக மாநிலத்தோட ஒரு கனவு திட்டமாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை அப்படின்றத ஒரு அடிப்படையாக வச்சு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுமேயாயின் அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் குடிநீரை சீராக விநியோகிக்கலாம் அப்படின்ற ஒரு மேஜர் பிளான் தான் கர்நாடகாவோடது. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அது ரொம்பவே புவி சார்ந்து ஒரு சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா தமிழ்நாடு எல்லையிலிருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மேகதாது அணை கட்டப்படக்கூடிய அந்த இடமானது இருக்கிறது. ஸோ மேகதாது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இது தமிழ் படுத்தும் போது நம்ம மேகதாதுன்னு யூஸ் பண்றோம். உண்மையான அந்த இடத்தோட பேர் மேகே தாட்டு. கன்னட மொழியில மேகே என்பது ஆடு, தாட்டுன்றது தாண்டி. அங்க நீங்க ஒருவேளை ஒகேனக்கல் போயிருந்தீங்களா தெரியும், ஒரு மிகப்பெரிய பாறை இடுக்குகளுக்கு மத்தியில் காவிரி ஆறு பாய்ந்தோடி வரும். அதே மாதிரியான ஒரு செட்டப் தான் அந்த மேகதாட்டு பகுதியிலே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாறையிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய பாறை நடுவில் நதியோடும் மேலே அந்த ஆடு தாண்டி போன ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மேகே தாட்டுன்னு அந்த இடத்துக்கு பேர் வந்துச்சான். ஸோ அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடக மக்களுக்கு அது ஒரு எமோஷனலாகவும் ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு அணையை கட்டினா நமக்கு வருங்காலத்தில் குறிப்பாக தென் கர்நாடகா பகுதிகளில் நீர்நிலைமை சீராகும் அப்படின்றது தான் கர்நாடகாவோட ஸ்டாண்ட். அதனால தான் எப்படியாச்சும் இந்த திட்டத்தை அமல்படுத்திடணும் அப்படின்ற ஒரு முனைப்பு காட்டுறாங்க. குறிப்பாக தற்போதைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அதிக வேகத்தை காட்டிட்டு இருக்காரு. இதனால இந்த அணையை எப்படி செயல்படுத்தணும், இதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் எஸ்டிமேட்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இந்த அணை இந்த வடிவத்தில் இருக்க போது, இது செயலாற்ற போது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் இந்த அணையை பொறுத்த வரைக்கும் பாருங்க, கிட்டத்தட்ட 13,000 ஏக்கர் பரப்பளவில் இந்த அணை, இதற்கான ரிசர்வாயர், அந்த நீர்த்தேக்கமானது அமைய இருக்கிறது. 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த அணையை கட்ட திட்டமிட்டிருக்கிறது கர்நாடகா. இந்த அணையுடைய நீளத்தை பொறுத்த வரைக்கும் 735 மீட்டராகவும் உயரத்தை பொறுத்த வரைக்கும் 99 மீட்டராகவும் இருக்க போகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கனவு திட்டம் அப்படின்னும் போது எந்தெந்த பேசிஸ்ல அப்படின்னு கேட்கும்போது, இது ஒரு சாதாரண நீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அணையா மட்டும் கர்நாடகா இது செயல்படுத்தல, பல்நோக்கு சமநிலைப்படுத்தும் நீர்த்தேக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பேலன்சிங் ரிசர்வாயர் அப்படின்றாங்க. இந்த சமநிலைப்படுத்துதல் எதை குறிப்பிடுறாங்கன்றதை நான் பின்னாடி சொல்றேன். இப்போதைய சூழல்ல பாருங்க, இந்த மேகதாது அணையை பொறுத்த வரைக்கும் இதனுடைய மொத்த சேமிப்பு திறன் அப்படின்னு பார்த்தா 67.16 டிஎம்சி என்ற அளவில் நீரை சேமிக்கக்கூடியது. அதே நேரத்தில் பெங்களூரு நகருக்கு 4.75 டிஎம்சி குடிநீரை விநியோகிக்கக்கூடிய வகையில் தான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் 400 மெகாவாட் நீர் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அதுக்கான ஒரு சாத்தியத்தையும் ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்த மேகதாட்டு ப்ராஜெக்டை கர்நாடகா வடிவமைச்சிருக்காங்க. ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது செயல்பட்டால் நமக்கு என்ன, இதனால வரக்கூடிய உபத்திரவங்கள் என்ன அப்படின்னு தான் யோசிக்கணும். ஸோ கர்நாடகாவோட நிலைப்பாடு என்னன்னு பார்த்துடலாமா? பருவமழை காலத்தில் காவிரி நீர் வீணாவதை தடுக்கும் இந்த மேகதாட்டு அணை, மேகதாது அணை அப்படின்னு கர்நாடகாவில் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்களேன்னா, பருவமழை காலத்தில் நிறைய நீர் வீணாக கடலில் கலந்து விடுகிறது. அதனால இங்கே நாங்கள் மேகதாட்டில் அணை கட்டிட்டா நாங்கள் தண்ணீர் சேமித்து வைக்கும்போது எங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் இது ரொம்ப பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு உரிய அந்த 177 டிஎம்சி தண்ணீரை எங்களால் கரெக்டாக வெளியிட முடியும் அப்படின்னு கர்நாடகா சைடில் ஒரு ஸ்டாண்டை சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு சுற்றுப்புறச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? கடல்ல ஆற்று நீர் கலப்புது அப்படின்றது வீணாகிறது அப்படின்னு நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. அதுதான் இயற்கையுடைய உண்மையான பாதை. கடல் நீரில் ஆற்று நீர் அது கலக்கும் போது தான் அந்த பகுதியில் அந்த டெல்டா ஃபார்ம் ஆகிற இடம் எவ்வளோ ஒரு வளமான பகுதியாக மாறி இருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ
கடல் தான் அதோடைய டெஸ்டினேஷன், அதுதான் அது சென்று சேருமிடம். அதை நடுவில் நம்ம சின்ன சின்ன அணைகள் போட்டு தடுத்து நம்ம மனிதனுடைய உபயோகத்துக்கு நம்ம எடுத்துக்கலாமே தவிர அதனுடைய டெஸ்டினேஷன், அதனுடைய சென்று சேரும் இடத்தை வந்து தடுக்கக்கூடாது. அதில் போய் கலக்கிறத தண்ணீர் வீணாகுதுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒருவேளை கடல்ல அப்படி நீரை முழுசா சேர்க்க விடாம நம்ம தடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டெல்டா பகுதிகளை பாலைவனமாக்கிடும். கடல் நீர் உட்புகும், மண்ணரிப்பு ஏற்படும், கடலுக்கு அடியில் நிலத்தடி நீர் உப்பு கரிக்கும் விதமாக மாறிடும், இத்தனை பிரச்சனைகளும் ஏற்படும். அதனால கடலில் காவிரி நீர் கலப்பது அப்படின்றது வீண் என்று சொல்லவே கூடாது. குறிப்பா இங்க டெல்டா மீது இருக்கக்கூடிய நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் பெங்களூரு குடிநீர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணப்படக்கூடிய ஒரு திட்டமாகவும் இதை இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா பெங்களூரு மாநகரம் எவ்வளவு விஸ்தாரமா பரப்பளவில் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது, பல கோடி மக்கள் அங்கே வசிக்கிறாங்க, தினம் தினம் வந்துட்டு போறாங்க. அப்படின்னும் போது குடிநீர் பற்றாக்குறை பெருமளவில் அங்கே ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு இந்த திட்டம் கை கொடுக்கும் அப்படின்றது கர்நாடகாவோட ஸ்டாண்டா இருக்கு. ஆனா நீங்க ஒரு பெருநகரத்தை வச்சு மட்டும் யோசிக்கிறீங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல ஆயிரம், பல லட்சக்கணக்கான ஹெக்டேரில் உழவு செய்யக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டோட ஸ்டாண்டா இருக்கு. ஏன்னா தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை மறுக்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இந்த மேகதாது அணை திட்டத்தை தமிழ்நாடு பார்க்கிறது. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அணைகள்ல இருந்தே நமக்கு தேவையான பொழுது தண்ணீரை திறந்து விட மாட்டேங்கிறாங்க கர்நாடகான அடிக்கடி மோதல் வருவதை நம்ம செய்திகளில் தொடர்ந்து பார்க்கிறோம். இப்ப கூடுதலா இன்னொரு அணையும் வந்தா அதுல 67 TMC அளவுக்கு நீங்க தண்ணி சேர்க்கிறீங்கன்னா பிற்காலத்தில் ஒரு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய நேரத்தில் கர்நாடகாவின் கைகளை இன்னும் அதிக அளவில் நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு வந்துடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அது ஒரு நியாயமான ஒரு கன்சர்னும் கூட. ஏன்னா அவங்க நினைச்சா டேப்பை திருப்பி விட்டு மறுபடியும் டேப்பை மூடிக்கிற மாதிரியான ஒரு நிலையை இந்த புதிய அணை கொண்டு வந்துவிடும். ஏன்னா இது அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு எல்லைக்கு மிக மிக அருகில் 4 கிலோமீட்டர் தொலைவில் தான். ஸோ தமிழகத்தின் அனுமதியின்றி இந்த அணை கட்டுவதும் சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு நதி உருவாகிற இடம் பார்த்தீங்கன்னா அப்பர் ரைப்பேரியன் அப்படின்ற ஒரு பகுதி, மேலடுக்கு பகுதின்னு சொல்லுவாங்க. நதி கடல்ல கலக்கக்கூடிய அந்த ஒரு பகுதினா லோயர் ரைப்பேரியன், அதாவது கீழடுக்கு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த மேலடுக்கு பகுதிக்கான அந்த இடத்துல எந்த ஒரு திட்டம், இந்த மாதிரி அணை திட்டமோ இல்லை நீர் சேமிப்பு திட்டமோ செயல்படுத்தினாலும் கீழடுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிராந்தியத்துக்கிட்ட இருந்து உரிய அனுமதி வாங்க வேண்டும். நீர் என்பது மாநிலம் சார்ந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 2 மாநிலங்களுக்கு இடையே ஒரு நதி போகுதுன்னா அது தேசிய கன்சர்னா, நேஷனல் லெவலில் ஒரு கன்சர்னா மாறுது. அங்கே மத்திய அரசு இதில் தலையிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வர்றதால தான் இதற்காக தனி ஆணையம்லாம் அமைச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இங்கே லோவர் ரைப்பேரியன் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் இந்த அணையை கர்நாடகா கட்ட சாத்தியமே இல்லை. ஆனால் அதான் உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்களே, இது மாதிரி தமிழ்நாட்டோட மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, அதனால நாங்கள் தமிழ்நாடு என்ன சொல்ல போகுதுன்னு எங்களுக்கெல்லாம் கவலை இல்லைன்னு கர்நாடகா சைட்லேயும் ரொம்ப தெனாவட்டா பதில் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா இது ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் இந்த மனுவை தாக்கல் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி தான் தமிழ்நாட்டோட மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டது. இன்னும் அது வந்து ஆய்வு பணிகளில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கன்சர்னை வெளிப்படுத்த தேவையில்லைன்ற ஒரு காரணம் சொல்லப்படுது. ஆனால் கர்நாடகா எதுவோ தனக்கு சாதகமான ஒரு சூழல் தான் அந்த தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க, தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கான லாபியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில தான் இப்போ தமிழ்நாடு வெர்சஸ் கர்நாடகாவோட ஸ்டாண்ட் மாறுபட்டு தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்ட்டு பார்த்தா, தமிழக விவசாயிகள் சங்கம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே கூட ராசி மணல் பகுதியில் 100 TMC கொள்ளளவு கொண்ட ஒரு பிரம்மாண்ட அணையை கட்டலாமே அப்படின்ற ஒரு யோசனையை தமிழக விவசாயிகள் சங்கம் தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இதை பற்றி எதுவும் பெருசாக பேசுன மாதிரி நமக்கு தெரியலைன்னு கேட்டால், நிறைய டோபோகிராஃபிக்கல் சேலஞ்சஸ், நிலப்பரப்பு சார்ந்து நிறைய சவால்கள் இருக்கின்றன அப்படின்ற ஒரு விளக்கம் விஷயம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஸோ அதனால தான் இது பெரிய அளவில் தமிழகம் வந்து இந்த ராசி மணல் என்ற இடத்துல அணை கட்டுவது தொடர்பா பெரிய அளவு நகர்வு எதுவும் எடுக்கல. அதே நேரத்தில் மேகதாட்டு அணை கட்டுப்பட்டு விடக்கூடாது அப்படின்றதிலையும் தமிழ்நாடு அரசு மிகவும் தெளிவாக இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் இருந்தப்பவும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்தப்பவும் சரி, இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு வந்த பிறகும் சரி, இந்த நிலைப்பாடு மாறவே இல்லை. அனைத்து கட்சிகளும் ஒரே அணியில் திரண்டு இருக்காங்க இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்றதையும் நாம இங்க முக்கியமா பார்க்கணும். ஸோ இந்த மேகதாட்டு அணை வந்து எவ்வளவு முக்கிய விவாத பொருளாக மாறி இருக்குன்ற செய்திகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த இடத்தோட பிரம்மாண்டம் எப்படி இருக்குன்னு காட்சிகளாவே பார்த்துருங்களேன்.